எசேக்கியேலின் புத்தகத்திலும் கூட அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர்களுடைய நெற்றியிலே அடையாளத்தை போடுகிற விஷயத்தை பார்க்க முடிகிறது. இங்கே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த 1,44,000 பேருக்கும் சரி, எசேக்கியேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே இருந்ததாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இவர்களுடைய நெற்றியிலே என்ன செய்கிறாரு, ஒரு முத்திரையை போடுகிறார், நம்மை முத்திரிக்கிறார், நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார், தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றிக் கொள்கிறார். ஆனால் எப்படிப்பட்டவர்களை தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றுகிறார்? இங்கே நம்ம வாசிக்கிற அந்த 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்குள்ள நடக்கிற அருவருப்புகளை பார்த்து அழுகிற கூட்டத்தின் நெற்றியிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முத்திரை. அப்படித்தானே வாசிச்சோம். அதனுடைய அருவருப்புகளை மித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே என்ன செய்ய, ஒரு அடையாளத்தை என்ன செய்ய போடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை தனக்கென்று பிரித்தெடுக்கிறார், யாரை அழிவுக்கு பாதுகாக்கிறார், யாரை தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றுகிறார் என்றால், ஆண்டவர் அருவருக்கிற விஷயத்தை நாம் அருவருத்து இந்த உலகத்திலே அந்த அருவருப்பான விஷயங்கள் நடக்கும்போது அதை பொறுக்க முடியாம அழுகிற ஒரு கூட்டத்தின் நெற்றியிலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அடையாளத்தை போடுறாரு. மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு சபை சீரழிஞ்சு போச்சு, சபையில் விபச்சாரங்கள் இருக்கிறது, பொருளாசை என்கிற விக்கிரகம் இன்றைக்கு ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் அநேக போதகர்கள் பணம் 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 என்று பணத்தையே உபதேசிக்கிறார்கள், பணப்பிரியராக மாறி போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட ஒரு பொருளாசை சார்ந்த ஒரு தெய்வமாக சித்தரித்து எப்போது பார்த்தாலும் பணத்தை மையப்படுத்தி பிரசங்கியாரை பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம், பெருமூச்சு விட்டு அழுகிறோம். அவர்களுக்கு விரோதமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் இப்படி நம்ம எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிற நம்ம பார்த்து மற்ற மக்கள் என்ன பேசுகிறாங்க, குறை சொல்கிற நபர், குற்றம் சொல்கிற நபர், அப்படி இப்படி அப்படின்னு நம்ம மேலே என்ன செய்கிறாங்க, ஒரு பழி சாட்டுறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல அந்த அருவருப்புகளை பார்த்து எந்த மனிதர்கள் அழுகிறார்களோ, பெருமூச்சு விடுகிறார்களோ, எச்சரிக்கிறார்களோ, அவர்களுடைய நெற்றியை தான் ஆண்டவர் அடையாளம் போட்டு தம்முடையவர்களாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். ஐயா, அந்த அருவருப்பை செய்கிற கூட்டம் என்ன வேணாலும் நம்மளை மேலே என்ன செய்யலாம், அவங்க குற்றத்தை சொல்லும் போதே நம்மளை என்ன செய்வாங்க, கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆமாம், இந்த அறியாமையுள்ள மக்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஐயா பாஸ்டர், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்களே கிறிஸ்தவ ஜனங்களை குற்றப்படுத்தலாமா? இந்த தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் இன்னொரு வசனத்தை எடுத்து வைப்பாங்க. பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறவன் தவன் சகோதரர்கள் மேலே என்ன செய்கிறான், ஓயாம அவன் என்ன குற்றம் சாட்டுறான், நீதிமான்களாய் வாழுகிற பிள்ளைகள் மீது அபாண்டமாக குற்றம் என்ன செய்கிறான், பிசாசு சாட்டுகிறான். அவனுடைய வேலையே அதுதான். நம்ம யோபுவை பார்க்குறோம்ல, எங்கேயாவது அவன்கிட்ட ஒரு குற்றம் இருந்துச்சா? அவனை பற்றி ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் கூட பிசாசு என்ன செய்கிறான், ஏதாவது நீ ஒருவேளை அவனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி விட்டால் உன்னை என்ன பண்ணிடுவான், மறுதளிப்பான். நீங்க செஞ்சு பாருங்க. இதுதான் பிசாசுடைய குற்றச்சாட்டு. நம்ம எவ்வளவோ நீதிமானாக வாழ்ந்தாலும் நம்ம மேலே ஏதாவது குற்றம் அகப்பட்டு விடாதா என்கிற விஷயத்தில் பிசாசு என்ன செய்வான், கண்ணும் கருத்துமாக இருந்து அதை ஆண்டவர்கிட்ட சுட்டி காட்டி என்ன செய்ய, நம்ம குற்றம் சாட்டுவான். ஆனால் நல்லா கவனிங்க, இன்னைக்கு பெரும்பான்மையாக சபைகளை நடக்கிறது முழுக்க அவர்கள் செய்கிறது என்ன, கிறிஸ்துவுக்கு விரோதமானது. வேத வசனத்தை தவறாக திரித்து பேசி மக்களை வஞ்சித்து பொருளாசை என்கிற விக்கிரகத்தை துணிகரமாக நுழைத்து போதிக்கிற அநேக ஒரு கூட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமாக அவர்களுடைய அருவருப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுட்டி காட்ட சொல்கிறார். அந்த அருவருப்புகளை பார்த்து சகிக்க முடியாத சில மனங்கள் இருக்கும் அல்லவா, பரிசுத்தமான இருதயம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நெற்றியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் பிரித்தெடுக்கும் போது இப்படிதான் பிரித்தெடுக்கிறார். ஆனால் உலகம் இதை என்ன செய்யாது, புரிஞ்சுக்காது. நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன அருவருப்புகள் இருந்தது, எங்கே இருந்தது என்றாலாமா இருக்கிறது. இந்த அருவருப்புகள் எங்கே இருந்துச்சு தெரியுமா, அன்னைக்கு இஸ்ரவேலுடைய தேவாலயத்துக்குள்ள தான் இந்த அருவருப்புகள் இருந்துச்சு. முதலாவது தேவாலயத்துக்குள்ளேயே அருவருப்புகளை. இன்னைக்கு பல சபைகள் அருவருப்பான விஷயங்கள் என்ன செய்யுது, எல்லாம் இருக்குது. மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தி கூட சபை நடத்திக்கிட்டு இருக்கிறான். சபை ஊழியக்காரனே 2-3 வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், அதுலேயும் சபை நடத்திக்கிட்டு இருக்கிறான்.
எப்போ பார்த்தாலும் இந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய உபதேசம், பொய் பொய்யா என்ன செய்யறது, பேசுறது. ஆண்டவருடைய கிருபையை அதிகம் மிகைப்படுத்தி நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ மீட்கப்பட்டு விட்டாய் என்கிற ஒரு போதனை. மீட்கப்பட்டவன் பாவம் செய்யக்கூடாது என்கிற போதனை செய்வதில்லை, நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ மீட்கப்பட்டவன். இந்த போதனை பைபிளில் இல்லை. இப்படிப்பட்ட போதனைகளை இன்னைக்கு சபைகளில் பெருக்கெடுத்து விட்டது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அங்கலாய்த்து அழுகிற, எச்சரிக்கிற ஒரு ஜனத்தின் மேலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முத்திரை போடுகிறார்.